கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோங்களை கார்த்திகை வந்து வேலையை விட்டு தூக்குறாப்புல நம்ம ஆனந்த். ஆனால் கார்த்திக் ஆதரவாக மொத்த தொழிலாளியும் வந்து கிளம்ப இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இப்போ ஆட்டோவில் வந்து இறங்கினோன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம வந்து மைதிலியும் மீனாட்சியும் என்னமோ பெருசாக பேசினேன், ஏதோ ஊரெல்லாம் சுற்றி பார்த்தியா, என்ன உச்சி வெயிலில் நின்றுட்டு கண்ணங்கரேர்னு வர போல் அப்படின்னோடனே அப்போ தான் புரியுது ரியாவுக்கு இதெல்லாம் இவங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஸ்வர்யா கேட்டாங்க, இவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னோடனே அப்போயே வந்து யோசிச்சிருக்கணும், புது நம்பர்லேருந்து வந்தப்போ நீ வந்து ஆனந்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கிராஸ் செக் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கார்த்திக் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து கையில் வந்து பட்டுருது. அதுக்கப்புறமேட்டுக்கு அது என்னாச்சு என்ன எல்லோரும் பதறி ஓடி வரப்போ கார்த்தி வந்து அவரை தோளில் தூக்கி போட்டுட்டு செம மாதம் பதட்டமாக வந்து தூக்கிட்டு போய் வந்து நல்லபடியாக வந்து சேர்த்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவருக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி வந்து இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்து வந்தோன்னா கேட்குறாங்க. அருண் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, ஆனந்தும் பக்கத்தில் நிற்கிறாப்புல. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அவருக்கு நல்லபடியாக இருக்கார்ல அப்படின்னோடனே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கரெக்டான நேரத்துக்கு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அது வரைக்கும் சந்தோஷம் கார்த்தி அப்படின்னு அருண் சொல்லிகிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து ஆனந்த் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் பேசாமல் இருக்கியா, அவரை வந்து பாதுகாத்த தெரிஞ்ச உனக்கு வந்து உன் வேலையை பாதுகாக்க தெரியலையே, இனிமேல் இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொல்லிடுறாங்க. கார்த்தி வந்து செம கோவமாக முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆமாம் நான் என்ன தப்பு செஞ்சேன்ட்டு நீ தேவையில்லாத விஷயத்தில் வந்து இப்போ என்னை வேலையை விட்டு தூக்கியிருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் உன் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்யாமல் நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு எங்கள் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம நீ மாட்டுக்கும் வந்து போயிட்றா, யார் பொறுப்பாவா அப்படின்னு கேட்டோன்னே பேசுகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காப்புல வந்து நம்ம ஆனந்த். நீ வந்து உன்னால் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் வந்து நீ போனதுனால உன்னை வந்து இந்த காரணத்தினால நாங்கள் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகை வந்து போக சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே மொத்த ஸ்டாஃப் எல்லோரும் வந்து கார்த்திகோட ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்களில் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை, அதை வந்து அவர் உதவி செஞ்சார், எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக அவரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நாங்கள் யாருமே வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்து அப்படியே தரையில் உட்காந்துடுறாங்க. வேண்டும் வேண்டும் அப்படின்னு வந்து கார்த்திக் ஆதரவாக வந்து கோஷம் போட ஆரம்பித்தோன்னா ஆனந்துக்கிட்ட வந்து அருண் வந்து சொல்கிறான், இங்கே பாரு இது வந்து ரொம்ப வந்து நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ வந்து அவன் ஒருத்தனுக்காக பார்த்துட்டு மேற்கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து நீ தான் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் மேற்கொண்டு பிரச்சனையாகும், ஒழுங்கு மரியாதையாக நல்லது செஞ்சவங்களை வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, நீ உன்னை வந்து கார்த்தியை ஜெயிக்கணும்னா நீ வேறு விதமாக தான் பிளான் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதையுமே கேட்காம ஆனந்த் அதிரடியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோடு வந்து இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.